வாழ்க வைகம், வாழ்க வளமுடன். இந்த 5 நாள் பயிற்சிக்கு ஒரு குடும்பமாக வந்து கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் மறுபடியும் ஒரு முறை வாழ்க வளமுடன் கூறிக்கொள்கிறேன். முதலில் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது நான் முதல்ல என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன். போக்குவரத்து துறையில் நான் ஒரு நடத்துனராக இருந்து விஆர்எஸ் ஒரு காலில் சின்ன அடிபட்டதுனால விஆர்எஸ் கொடுத்து நான் 2 வருஷத்துக்கு மேலே வெளியே வந்துட்டேன். நான் இந்த அறிவுத்தூர் கோயிலுக்கு எத்தனையோ பயணிகளை, அதாவது பயிற்சியாளர்களை எங்கள் பேருந்து மூலியமாக நூற்றுக்கணக்கான பேரை கூட்டிகிட்டு திருப்பி கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுருக்கிறேன். அப்போ நானே கிண்டல் பண்ணியிருக்கேன், இவங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லை, ஆன்மீக பயிற்சி அதுன்ட்டு. அவங்க அத்தனை பேர் பஸ்ஸில் 55 பேர் வருவாங்க. 55 பேர் இறங்கும்போது ஏறும்போது வாழ்க வளப்பட சொல்லுவாங்க. பேருக்கு வாங்க வாங்க அப்படின்னு வாழ்க வளம் நான் சொல்லவே மாட்டேன். என் நண்பர்கள் சில பேர் கூட இந்த பயிற்சிக்கு கலந்துட்டு வாழ்க வளம்னு சொல்லிக்கிறாங்க. ஆரம்பிச்சிட்டியா, போப்போ வேலை பாருன்ட்டு கிண்டல் பண்ணியிருக்கேன். இந்த ஆசிரியர்கள் எங்கள் பயிற்சி நிலையம் இருக்குது பொள்ளாச்சியில். அங்கே எங்களுக்கெல்லாம் மனவளக்கலை எடுத்திருக்காங்க. ஏன்னா ஓட்டுநர் நடத்துனர் தொழில் எப்படின்னு தெரியும் உங்களுக்கு, ரொம்ப டென்ஷனான தொழில் தான். ஒரு சின்ன குழந்தை என்னன்னு தெரியாது, வாயில் கெட்ட வார்த்தை பேசும். அதையெல்லாம் மன்னித்து மறந்து எங்கள் ஓட்டுநர் பணி செஞ்சிட்ருக்கிறாங்க. இதோட இழப்புன்னு பார்த்தீங்கன்னா, இராணுவத்தை விட ஓட்டுநர் நடத்துனர் இராணுவத்தில் இருந்த உயிரிழப்பை விட அதிகம் என்பது நிறைய பேருக்கு தெரியாது. இதை இப்போ நான் பதிவு செஞ்சுக்கிறேன். இதை குறைக்கிற உண்டான வழியை நான் பல முறை உயர் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளும் சரி, எங்கள் அதிகாரிகளும் சரி, போக்குவரத்து துறை அதிகாரிகளும் சரி, வாய்ப்பு கிடைக்கும் போதில் பேசியிருக்கேன். அதை யாருக்கு கண்டுக்கிற மாதிரி இல்லை. அது என்ன பண்ணலாங்கிற ஒரு நீங்கள் இந்த உலகம் பூரா இந்த அறிவு திருக்கோயில் பயிற்சி வகுப்பு நடத்துகிறீங்க. இந்தியா பூரா இருக்குது, தமிழ்நாடு பூரா அத்தனை ஊரில் இருக்குது. இங்கே வர ஆசிரியர்கள் பெரிய பெரிய அதிகாரிகள் அலுவலர்களையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அவர்களுக்கு என்னோட வேண்டுகோளை வைங்க. எப்போவாது ஒரு நாள் அது என்ன வேண்டுகோள்னா, தமிழ்நாட்டில் 22,000 பஸ் இருக்குது, 6,000 தனியார் பேருந்து இருக்குது, மொத்தம் 28,000 பஸ்ஸு. இந்த தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல், முறையான பயிற்சி இல்லாமல் சேர்த்துக்கிறாங்க. வேறு வழி இல்லை, அவனை ஓட்டுநர் பற்றாக்குறை. தமிழ்நாட்டில் போக்குவரத்து துறையில் 35,000 வேக்கன்சி இருக்குது. அதை ஃபில் பண்ண முடியல இவங்களால். இந்த 35,000 வேக்கன்சி எம்ப்ளாய்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 30,000 பேர் கூட இல்லை பதிவு செஞ்சவங்க ஓட்டுநர் நடத்துனர். அந்த 30,000 பேரும் இப்போ இருக்கிற தனியார் பேருந்தில் வேலை செய்கிறாங்க. அந்த 30,000 பேருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை கொடுத்துட்டா தனியார் பேருந்து இயங்காது. இதனால் அரசியல் பேச வரல. இந்த தனியார் பேருந்து அனைத்தும் அரசு பேருந்து ஆகிட்டா, அரசோட வசம் இருந்து விட்டால் சாலை விபத்துகள் 90% குறைக்கலாம். எப்படின்னு கேட்டுக்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி அல்லது கோயம்புத்தூர் ஈரோடு வைங்க, 2 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் விடுறாங்க. அவசியமே இல்லை. எங்களுக்கு இத்தனை ட்ரிப்பு, இத்தனை கிலோமீட்டர் ஓட்டணுங்கிற வேறு வழி இல்லாமல் ஓட்டி தான் ஆகணும். ஒரு பேசஞ்சர் வச்சுட்டு கூட ஓட்டிக்கிற நீங்கள் பார்த்துருப்பீங்க. தேவையில்லை. அனைத்தும் அரசு பேருந்துகளால் இருந்தால் 5 நிமிடத்துக்கு ஒரு வண்டி விடலாம், கூட்டத்துக்கு ஏற்ப வண்டி விடலாம். நீங்கள் எங்கள் ஏரியா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளி குழந்தைகள் இந்த மாதிரி ஆசிரியர்கள் மூலமாக, பள்ளி ஆசிரியர்கள் மூலமாக வரிசையில் நின்று ஏற சொல்லி பழகிருக்கும். என்னை மாதிரி என் கூட சக நண்பர்கள் மாதிரி நான் தொழிற்சங்கத்தில் ஒரு உறுப்பினராகிறேன். அவங்க மூலிமா பள்ளி ஆசிரியர்களுடைய தலைமை ஆசிரியர்கள் சொல்லி குழந்தைகளை வரிசை நிற்க சொல்லுங்கள். நாங்கள்லாம் சொன்னால் கேட்க மாட்டாங்க, வாத்தியார்கள் வரிசை நிற்க சொல்லி பஸ் ஏற வைங்க அப்படின்னு சொல்லி நிறைய விபத்துகளை நாங்கள் தவிர்த்துருக்குறோம். அதை நான் பெருமையாகவே சொல்லிக்கிறேன். விபத்துக்கு என்னங்க, அதில் நம்ம குழந்தையும் இருக்குல்ல, அதை பெருமையாக சொல்லிக்கிறோம். இதை அரசு பேருந்து, தனியார் பேருந்து அரசு பேருந்து ஏதோ ஒரு வகையில் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு, அதாவது தனியார் உரிமையாளர் இழப்பில்லாமல் ஏதோ ஒரு வகையில் எடுத்துட்டாங்கன்னா 90% உயிரிழப்பு குறையும். இந்த கருத்தை நான் பதிவு செய்கிறேன். ஏதோ ஒரு வகையில் போய் சேரணுங்கிறது என்னோட ஆதங்கம். பிறகு இந்த பயிற்சியை பற்றி திரும்ப இருக்குன்னு சில பேருக்கு அனைவருக்கும் நன்றி சொல்ற முக்கியமான கடமையாக இருக்குது எனக்கு. முதலில் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு. பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஆசிரியர்கள் ஒவ்வொரு சில ஆசிரியர்கள் பார்த்தோன்னா இவர் பார்த்தீங்கன்னா WPC தமஸ்பி ஏதோ கொஞ்சம் பேசியிருக்கிறோம். அவர் நேற்று பார்த்தீங்கன்னா அத்தனை நேரம் சிரிக்க வச்சார். அந்த சிரிப்புங்கிறது எப்பேற்பட்ட மருந்து. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க,
உடம்புல சிரிச்சிங்கன்னா வாயிட்டு சிரிச்சா இது நோய் வராது. நான் டிரான்ஸ்போர்ட்டுக்கு நான் எப்போவுமே என்னை பார்த்து ஒரு 4-5 பேருக்கு ஓடி வந்துடுவாங்க. ஏதோ ஒரு ஜோக் சொல்லிகிட்டு இருப்பேன். தொலைதூர பேருந்தில் ஓடிருக்கேன். அதை பின்னால் சொல்கிறேன். இப்போ இப்போ இங்கே இருக்கிற ஊழியர் அத்தனை பேருக்கும் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். அதாவது கடைநிலை ஊழியர்லேருந்து, ஒரு துப்புரவு பணியாளர் இருந்து, ஆசிரியர் இருந்து, அனைவருக்கும், உணவு சமைப்பர் அனைவருக்கும் உங்களை எல்லோரும் சார்பாக நான் முதல் நன்றி கொடுக்கிறேன். நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன். 5 நேரம் டீ காப்பி வருது இல்லையா? இதில் சர்க்கரை இல்லாத பால், சர்க்கரை இல்லாத டீ, கலந்த டீ, இதெல்லாம் தனித்தனி எடுத்து வைக்கிறதுக்கு எத்தனை நேரம் ஆகும்? உணவு பரிமாறுவோம் கூட்டம் இருந்தால் நான் கொஞ்ச நேரம் போய் ஹெல்ப் பண்ணிக்கிறேன். என்னை பார்த்து நிறைய பேர் வந்தாங்க. ஒரு பெண்ணை பார்த்து கூட நான் போனேன். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அப்புறம் இவர் ஆசிரியர் அனுமதியோட 1-2 சம்பவங்களை, எனக்கு வீட்டில் நடந்த சம்பவங்களை, அது நகைச்சுவையாக இருக்கும், அதையும் சொல்லிக்கிறேன். ஒரு முன்னாள் பயிற்சி எடுக்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் பயந்துக்கிறோம். ஒரு கயிறை பார்த்து பாம்பு நினச்சி பயந்துக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால். எங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஒரே ஒரு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது. அங்கே ஒருத்தர் அடிபட்டுக்காக பார்க்க போயிருந்தபோது, அங்கே போயிருந்தபோது என்ன ஆச்சுன்னு கேட்டால் அவர் கதையாக சொல்கிறார். வீட்டில் அவர் மனைவி பரனில் ஒரு டப்பா இருக்க எடுத்து கொடுங்க, அரிசி டப்பா உடஞ்சி போச்சு, அது பருப்பு டப்பா உடஞ்சி போச்சு, அதை மாற்றணும் அப்படின்னு. அவர் மறந்துட்டு 1 மணி நேரம் கழிச்சு போய் எடுத்துருக்கிறாரு. இவர் ஸ்டூல் போட்டு எடுக்கும்போது என்னாச்சு, ஸ்டூல் ஸ்லிப் ஆயிடுச்சு. இந்த லேப்டாப் பிடிச்சி தொங்கிட்டேன். ஸ்லிப்பான சத்தம் கேட்டவுடனே அந்த அம்மா சமையலிருந்து வருது. இவர் லேப்டாப் பிடிச்சி தொங்கிட்டு விழுக போகிறாரு. பேத்தி தொட்டியில் கட்டிக்குது. அந்த தொட்டியில் பிடிச்சிட்டாரு. கரெக்டாக தொட்டியில் பிடிக்கும்போது அந்த மான் கொம்பு ஒரு தொட்டையில் சிக்கிச்சு. இப்படியே சிக்கி காயமாயிடுச்சு. இந்த அம்மா உள்ளிருந்து வரும்போது என்ன நினச்சிருக்குது, ஐயோ என்னை விட்டுட்டு போகிறீங்களே அப்படின்ட்டு. அவர் தூக்கு போட்டுக்கிறாரு நினச்சிச்சு. அவர் தூங்கி இறங்க வர்றாரு. இந்த அம்மா போட்டு காலை பிடிச்சி இழுத்து அவர் எச்சா கிழிஞ்சு அந்த மான் கொம்பு உள்ளே போயிடுச்சு. 15 தையல் போட்டிருக்குது. இது அறியாமை. என்னை விட்டுட்டு போகிற சினிமா படத்தை கூட பார்த்துருப்பீங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆசிரியர்களுக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இந்த பயிற்சியில் கலந்துள்ள சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.